பெருமைக்குரிய ஜெயங்கொண்ட மாநகரில் மருத்துவர் சின்னையா அவர்கள் உரிமை பயணத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தமிழ் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடிய அண்ணன் வைத்திய அவர்களே, அண்ணன் டிஎம்டி அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆர்ஜி அவர்களே, தமிழரசு அவர்களே, மற்றும் பொதுச் செயலாளர் அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய நமது இனமான சின்னையா அவர்களே, அருமை பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயங்கொண்ட மாநகர் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம். சோழ மன்னன் இந்த மண்ணில்தான் 600 ஆண்டுகள் தலைநகராக கொண்டு ஒட்டுமொத்த தெற்காசிய நாடுகளையும் ஆட்சி செய்தான். அப்படி சிறப்புக்குரிய இந்த நகரத்தில் எதிர்கால தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நமது இளம் தலைவர் மரியாதைக்குரிய சின்னையா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அருமை பாட்டாளி சொந்தங்களே, உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, இந்த இனத்தையும் இந்த பாட்டாளிகளையும் தமிழகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது சின்னையா ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்ற நம்பிக்கையோடு இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, அருமை பாட்டாளி சொந்தங்களே, ஜெயங்கொண்டம் நகரில் இருக்கக்கூடிய இந்த நகரத்தை சார்ந்த வணிக பெருமக்களை உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெயங்கொண்டம் தொகுதி கடந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம். எங்களை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது. ஜெயங்கொண்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் ஏராளமான வாக்குகளை வாக்கி தந்தார்கள். ஆனால் இந்த ஜெயங்கொண்ட நகரில் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட எனக்கு போதிய வாக்குகளை நீங்கள் தரவில்லை. அதனால் சில ஆயிரம் வாக்குகளில் இந்த வெற்றி வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி இழந்தது. இந்த பகுதியில் இந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தால் இங்கே சோழ பாசன திட்டம் இங்கே வந்திருக்கும். 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சின்னையா அவர்கள் இந்த இடத்திலே வந்து இதே நாளில் இதே தினத்தில் தான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து சோழ பாசன திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சூழலித்து சென்றார். 3 ஆண்டுகள் முடிந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அரியலூரில் அதாவது பத்திரிகையாளர் முன்பாக சொன்னார், பாட்டாளி மக்கள் கட்சி 2026 ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்தவுடன் சோழ பாசன திட்டத்தை 1 மாதத்தில் நான் அறிவிப்பேன் என்ற அறிவிப்பை சின்னையா அவர்கள் அறிவித்திருக்கிறார். அருமை பாட்டாளி சொந்தங்களே, இன்றைக்கு பாட்டாளிகளை யார் காப்பாற்ற முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சியை யார் காப்பாற்ற முடியும்? தமிழக மக்களை யார் காப்பாற்ற முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மாவீரன் காடுவெட்டியார் சொல்லுவார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய தம்பிகள், மாவீரன் காடுவெட்டியார் தமிழகம் முழுவதும் சென்றார். பாட்டாளிகள் வாழக்கூடிய கிராமங்களுக்கு சென்றார். பாட்டாளிகளே, மருத்துவர் சின்னையாவை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர்த்த வேண்டும் என்ற அவருடைய வாக்குகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய இந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய இந்த கோட்பாட்டின் மூலமாக இன்றைக்கு சின்னையா அவர்கள் ஒரு பெரும் தலைவராக தமிழ்நாட்டில் உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இதுவேதான் சொல்கிறேன், இந்த ஜெயங்கொண்டம் நகர் பாட்டாளிகளுடைய கோட்டை. ஜெயங்கொண்டம் நகரை பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டால் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று சேர்த்துக்கொண்டு இன்றைக்கு மருத்துவர் சின்னையா அவர்களை பற்றி யார் அவதூறு பேசினாலும் அவர்களுக்கான தக்க பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று கூறி வந்திருக்கக்கூடிய அருமை பாட்டாளி சொந்தங்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.